அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். இதில் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் 30 கொஷின் கேட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1லேருந்து 21 வரைக்கும் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு என்ன? ராஜா ராம்மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு என்ன? ஆன்சர் 1828 தான் பிரம்ம சமாஜத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு என்ன? சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு 1829. பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் நிறுவப்பட்டுச்சு. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்னா சுவாமி விவேகானந்தர். குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? குலாம்கிரி என்ற நூலின் ஆசிரியர் ஜோதிபா பூலே. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங். அகாலி இயக்கத்தின் முன்னோடி யார்? அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா அப்படிங்கிறவர் தான். சிங் சபா. வள்ளலார் 1867 இலவச உணவகத்தை எங்கு துறந்தார்? வள்ளலார் 1867 இலவச உணவகத்தை எங்கு ஆரம்பித்தார்னா வடலூரில் ஸ்டார்ட் பண்ணார். இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பைசா தமிழன் என்னும் வாராந்திர பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஒரு பைசா தமிழன் என்னும் வாராந்திர பத்திரிகையின் ஆசிரியர் அயோத்திதாசர். 1885 பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 1885 பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னா 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. தவறாக புரிந்து கொண்டுள்ள இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் டைம், சுதேசமித்திரன், பெங்காலி, இதெல்லாம் அந்த இதழ்கள். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் தப்பானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அரவிந்த் கோஷ், இதுதான் தவறாக புரிந்து கொள்ள விட்ட இணை. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சரிதான். மெட்ராஸ் டைம்ஸை வில்லியம் டிக்பே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுதேசமித்திரனை ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெங்காலி இதழ சுரேந்திரநாத் பானர்ஜி ஸ்டார்ட் பண்ணுறாரு. காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார்னா மொராஜி தேசாய். கீழ்கண்ட முதலமைச்சர்கள் யார் சுயராஜ்ய கட்சியின் உதவியுடன் சென்னை மாகாணத்தில் அமைச்சரவையை ஏற்படுத்தினார்? ஏ. சுப்பராயன். போலோ நடவடிக்கை மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசு எது? போலோ நடவடிக்கை மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசு ஹைதராபாத். முதலாவது மொழிவாரி ஆணையம் டேஷ் தலைமையில் அமைக்கப்பட்டது? முதலாவது மொழிவாரி ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எஸ்கே தார் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. கீழ்காணும் எந்த அரசுகள் ஆங்கிலேயருடன் துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்டது? கீழ்காணும் எந்த அரசுகள் ஆங்கிலேயருடன் துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா ஹைதராபாத், மைசூர், சிந்தியாக்கள். ஓகேங்களா? இந்த சுதேச அரசுகள். எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கென அரசு ஆண்டுக்கு 1 லட்சம் ஒதுக்க வழிவகை செய்தது? 1813 ஆண்டு பட்டய சட்டம்.
சூரத் உடன்படிக்கையை ரத்து செய்து புரந்தர் உடன்படிக்கையை இறுதி செய்தவர் யார்? சூரத் உடன்படிக்கையை ரத்து செய்து புரந்தர் உடன்படிக்கையை இறுதி செய்தவர் யார்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1856ஆம் ஆண்டு தென்னிந்தியாவின் முதல் ரயில்வே பாதை எந்த இரு நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது? அரக்கோணம் டு மெட்ராஸ். பஞ்சத்தை தடுத்து மற்றும் தென்னிந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த உதவிய ஆங்கிலேய நீர்ப்பாசன பொறியாளர் யார்? பஞ்சத்தை தடுத்து மற்றும் தென்னிந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த உதவிய ஆங்கிலேய நீர்ப்பாசன பொறியாளர் சர் ஆர்தர் தாமஸ் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சர் ஆர்தர் தாமஸ் காட்டன். ஓகேங்களா? ஆங்கிலேய பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் யார்? ஆங்கிலேய பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் டேஷ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதை வென்றார். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் அப்படிங்கிற புதினத்துக்காக. நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது? திருவையாறில். 1966இல் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிரதமர் யார்? 1966இல் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி. தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்றி கியூஸ். ஹென்றி கியூஸ். பனகல் ராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? பனகல் ராஜா என்று அழைக்கப்படுபவர் ராமராய லிங்கர். ராமராய லிங்கர். 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் கனகசபை பிள்ளை. கனகசபை பிள்ளை. முதலாவது பஞ்சக்குழுவின் தலைவர் யார்? முதலாவது பஞ்சக்குழுவின் தலைவர் யாருன்னா சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி அப்படிங்கிறவர் தான். சர் ரிச்சர்ட் ஸ்ட்ரோச்சி. ஓகேங்களா? 1894. ஓகேங்களா? 1894ஆம் ஆண்டு பண்டைய தொல்பொருள் சின்னங்கள் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? 1894 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பண்டைய தொல்பொருள் சின்னங்கள் சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஹர்சன் பிரபு. ஹர்சன் பிரபு அவர்கள் தான். ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, இல்லை எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நாளைக்கு வேறொரு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் உங்களை நான் வீடியோ கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.